ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. விசுவாசம். தேவனை சார்ந்த விசுவாசத்தினால் பெரிய காரியங்களை சாதிக்கலாம் என்பது வேதம் நமக்கு தரும் நம்பிக்கை. அதே வேளையில் தேவன் யாருடைய விசுவாசத்தை கௌரவித்து பெரிய காரியங்களை செய்கின்றார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை நீங்கள் ஆவியானவரின் நடத்துதலோடு வாசித்து சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு உண்மையை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். தம்முடைய அழைப்பிற்கு செவிசாய்த்து அவருடைய நோக்கத்தினை நிறைவேற்ற தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டவர்கள் யாரோ அவர்களின் விசுவாசத்தை தான் அவர் கனப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம், மோசே, தாவீது போன்றோர் விசுவாசத்தினால் பெரிய காரியங்களை சாதித்தார்கள் என்றால் முதலாவது அவர்கள் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு தங்களை ஒப்புவித்திருந்தார்கள். இப்படி சிந்திக்கும் போது ஒருவேளை உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அவரை விசுவாசித்த பலர் அர்ப்பணிப்பிற்கு முன்னரே பல நன்மைகளை பெற்றார்களே என்பது ஞாபகத்திற்கு வரலாம். உண்மைதான். ஆனால் அவைகள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் யார் என்று கண்டுணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகவே நிகழ்ந்தன. அவர்கள் ஒரு நேர நிகழ்வுதானே அன்றி தொடர் நிகழ்வுகள் அல்ல. ஆனால் தேவனை அறிந்த ஒருவர் அவருக்கு தன்னை அர்ப்பணித்து அவருடைய வழிகளில் நடக்க முன்வந்தால் ஒழிய விசுவாசத்தினால் பெரிய நன்மைகளை காண முடியாது. 100 வயதானவனுக்கு குழந்தை பிறக்குமோ, 90 வயதான என் மனைவி குழந்தை பெற்றெடுப்பாளோ என்றெல்லாம் சந்தேக வார்த்தைகளை பேசியவன்தான் ஆபிரகாம். ஆயினும் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவன் விசுவாசத்திற்கும் அதிகமாக செயல்பட்டு மிகப்பெரிய அற்புதங்களை காண செய்தார். ஏனென்றால் ஆபிரகாம் தேவ சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்திருந்ததோடு தேவனை உண்மையாக பின்பற்றி வாழ்வதிலும் உறுதியாக இருந்தான். விசுவாசம் என்பது வெறும் நம்பிக்கை அல்ல, தேவனுக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து அவரை நம்புகின்ற நம்பிக்கைதான் விசுவாசம். அநேகர் கடவுளின் வல்லமையும் அன்பையும் விசுவாசித்து பெரிய நன்மைகளை எதிர்பார்ப்பார்கள். சில வேளைகளில் அவர்களின் நம்பிக்கையின் பலம் ஆழ்ந்த அனுபவமுடையவர்களை விட அதிகமாக இருக்கும். ஆயினும் அவர்களின் விசுவாசம் தேவனுடைய கனத்தை பெறுவதில்லை. ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டிய தேவையை உணர்ந்திருந்தும் அவ்விதம் வாழாமல் நன்மைகளுக்காக மட்டுமே அவரை விசுவாசிப்பார்கள். சிந்தனைக்கு, எவ்வளவு நம்புகிறாய் என்பதில் அல்ல, தேவனுக்கு எந்த அளவு நம்பத்தக்கவனாய் இருக்கிறாய் என்பதிலேயே விசுவாசம் விளங்குகிறது. எவ்வளவு நம்புகிறாய் என்பதில் அல்ல, தேவனுக்கு எந்த அளவு நம்பத்தக்கவனாய் இருக்கிறாய் என்பதிலேயே விசுவாசம் விளங்குகிறது.